நீங்கள் பாருங்கள், இன்று செலவு தொழில் செய்கிறவர் இருக்கிறார்கள், இன்று பாபர் தொழில் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து இன்று பியூட்டி பார்லர் என்ற ரீதியிலே அந்த பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. இந்த பியூட்டி பார்லர் நீங்கள் பாருங்கள், கொழும்பிலே பாருங்கள், அவருடைய வளர்ச்சியை பாருங்கள். அவர்கள் இந்த சலூன் ஒன்று இப்போ வைப்பதை விட பியூட்டி பார்லர் என்று வைத்து இன்று பலரும் செய்கின்றார்கள். எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் இன்று செலவு தொழில் செய்கிறவர்கள் அதை விட முன்னேறி செய்யலாமே தவிர நான் என்ன கேட்கிறேன்னு தெரியுமா, உங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கதைக்கிறதே பிள்ளை. நான் என்ன சொல்றேன்னா, சிகை அலங்காரம் செய்கிறேன், நேன் கோயிலில் போய் பூஜை செய்யலான்னு தான் கேட்குறேன். இல்லை, அவர்கள் நான் இந்த விடயத்தில் அவன் கருவறைக்குள்ள போயலான்னு தான் கேட்குறேன். போகக்கூடாது என்று வந்து யார் அதை வந்து சொன்னது? எவனுக்கு சொல்லலாம்? எவனுக்கும் அப்படி சொல்லலாம். அந்த யாழ்ப்பாணத்தில் சாரியவாதத்தை அல்லது சாரிய இயல்புகளை ஒழித்துவிட முடியும் அல்லது கருவறையிலே சென்று தெய்வங்களை தொட்டு வணங்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உங்களுடைய அடுத்த தலைமுறை வந்தாலும் அதை இங்கு சாத்தியப்படுத்த முடியாது. நான் சொல்கிறேன் என்னண்டா, இந்து சமயத்தின் வர்ணாசிரம கோட்பாடுகள் மாற்றப்பட வேண்டும், மனு தர்மம் மாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு சமயத்துக்குள்ளையும் இவ்வாறு சாதிய பிரிவினை நியாயப்படுத்தப்படவில்லை, மற்ற எந்த சமயத்துக்குள்ளையும் இல்லை. இந்து சமயத்துக்குள்ள தான் இது நியாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சூத்திரர்கள் இங்கே சாதி இல்லை. அவ்வையார் சொன்னார் இல்லை, ரைட். இப்ப கொடுத்தோர் இழிகுலத்தோர், கொடாதோர் தாழ்ந்த குலத்தோர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சரி, இப்படியெல்லாம் சாதியவாத அடிப்படைக்காக பலர் குரல் கொடுத்துக்கிறார்கள். ஆனால் சொல்வதொன்று செய்வதொன்று தான். நான் கேட்கிறேன் என்றால், இந்த அதாவது நீங்க பாருங்கள், இன்று செலவு தொழில் செய்கிறவர் இருக்கிறார்கள், இன்று பாபர் தொழில் செய்கிறவர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து இன்று பியூட்டி பார்லர் என்ற ரீதியிலே அந்த பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. இந்த பியூட்டி பார்லர் நீங்க பாருங்கள், கொழும்பிலே பாருங்கள், அவருடைய வளர்ச்சியை பாருங்கள். அவர்கள் இந்த சலூன் ஒன்று இப்போ வைப்பதை விட பியூட்டி பார்லர் என்று வைத்து இன்று பலரும் செய்கின்றார்கள். எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் இன்று செலவு தொழில் செய்கிறவர்கள் அதை விடவும் இன்று நீங்கள் பார்க்குற பொழுது வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று சிங்கப்பூர், மலேசியா, இலங்கையில் கூட, கொழும்பில் பார்த்தாலும் கூட அவர்கள் சொல்ல வாருங்க. சிகை அலங்காரம் செய்கிறவன் நீங்கள் சொல்ல வாருங்க, சிகை அலங்காரம் செய்கிறவன் அவன் இப்போ வந்து அதே தொழிலை முன்னேறி செய்யலாமே தவிர நான் என்ன கேட்குறேன்னு தெரியுமா, உங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கதைக்கிறதே பிள்ளை. நான் என்ன சொல்கிறேன்னா, சிகை அலங்காரம் செய்கிறவன் நேன் கோயிலில் போய் பூஜை செய்யலான்னு தான் கேட்குறேன். இல்லை, அவர்கள் நான் இந்த விடயத்தில் அவன் கருவறைக்குள்ள போயலான்னு தான் கேட்குறேன். போகக்கூடாது என்று வந்து யார் அதை வந்து சொன்னது? எவனுக்கு சொல்லலாம்? எவனுக்கும் அப்படி சொல்லலாம். அந்த சிகை அலங்காரம் செய்யவன் சிகதான் அலங்காரம் செய்யணும் எவன் சொன்னான்? அதான் கேட்கிறேன். அதான் கோயில பூஜை செய்யறவன் வந்து சிகை அலங்காரம் செய்யணும் என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் பரிணாம வளர்ச்சியை பற்றி கேட்கிறேன். அதான் கேட்கிறேன். அந்த பரிணாம வளர்ச்சி மெட்ட பக்கத்துல நடக்குது இல்ல. அதாவது வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் தயாரித்திருக்கிறீர்கள். இன்று செலவை தொழில் செய்கிறவர்களோ அல்லது பாபர் தொழில் செய்கிறவர்களோ அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒங்கே கொடுக்கவில்லை. அவர்களும் இந்த மண்ணில் தான் இருக்கின்றார்கள். சரி, அப்ப அரசியலுக்காக என்று நீங்கள் பாருங்கள், தேர்தல் காலம் வருகின்ற பொழுது பலரும் களத்தில் இறங்குவார்கள். அரசியல்வாதிகள் அவர்களுடைய தொகுதிக்கு சென்று அது எங்களுடைய இனம், அங்கு சென்று எங்களுடைய இனம், இப்படி என்று தான் இந்த அரசியல் பிரச்சாரம் நடக்கும். அது அதோடு முடிந்துவிடும். உங்களுடைய விஷயத்திலே நீங்கள் கோயில் கருவறைக்குள்ளே வந்து நான் நினைக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய போராட்டம் எப்படி தொடர்கிறதோ அது எனக்கு தெரியாது. என்றாலும் ஒரு தெளிவுக்காகத்தான் உங்களுக்கு கேட்டேன். யாழ்ப்பாணத்தில் சாரியவாதத்தை அல்லது சாரிய இயல்புகளை ஒழித்துவிட முடியும் அல்லது கருவறையிலே சென்று தெய்வங்களை தொட்டு வணங்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உங்களுடைய அடுத்த தலைமுறை வந்தாலும் அதை இங்கு சாத்தியப்படுத்த முடியாது. ரைட். எங்களுடைய நாங்கள் இப்போ நாங்களும் கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் ஆழமாக ஒத்துக்கொள்றீங்க, இது ஒரு சாதிய சமூகம் என்றதை ஒத்துக்கொள்றீங்க. சாதிய சமூகம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னு நான் கூறவில்லை. அதை நாங்கள் கோயில்களை பொதுவாக்கி இன்று இருக்கக்கூடிய அதைத்தான் சொல்ல, அதைத்தான் நாங்கள் அதை சொல்கிறோம். ஒன்று நாங்கள் திருப்பியும் சொல்ல, ஒன்று நீங்கள் அதை மாற்றுங்க, அப்படி இல்லையா எங்களை விடுங்க, நாங்கள் உங்களோட சமயத்தையே விட்டு வேற சமயத்தை நாங்கள் கொண்டு வரோம். வந்து எல்லாரும் தான் யாரும் வரார்கள். இப்போ திருப்பி நீங்கள் சொல்லுங்க, இது வந்து சும்மா அந்த எழுந்தமானமான இப்போ எல்லாரும் தான் வராங்க, நாங்களும் தான் இழுக்கிறோம். சரியா, நாங்களும் தான் கயிறு பிடிச்சி இழுக்கிறோம். ரோட்ல வர கயிறை யாரும் இழுக்கலாமா பிரகாஷ்? ஆனால் நல்லூர்ல 25 திருவிழா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு அரசடியில் எங்கட ஒரு அரசடி எங்கட உறவினர்கள் இருக்கிறார். சரியா, நல்லூரில் அதான் நான் கேட்குறேன், நான் திருப்பி சொல்கிறேன், கோயிலில் வடம் இழுக்கிறதோ உள்ளுக்கு போக விடுறதோ அல்ல பிரச்சனை. 1956 முன்னுக்கு நல்லூருக்கு முன்னுக்கு விட இல்லை, அதை அந்த கதையை புற சரி, அது முடிஞ்ச கதை விடுவேன். சரியா, நல்லூருக்குள்ள பிறப்பால உயர்ந்தவன் என்று சொல்லாத இன்னொருத்தனை விட முடியுமா உங்களால் பூஜை செய்யறதுக்கு?
இல்லை அது இதுவரை அதாவது இல்லாட்டிக்கு 25 திருவிழா இருக்குது, ஒரு திருவிழா இருக்குதா ஒடுக்கப்பட்ட மக்கள். எழுதப்படாத சட்டம் நல்லூரில் இருக்கிறது தான் நான் கூறுகிறேன். இல்லை அதைத்தான் நான் அதான் பிள்ளைன்னு சொல்கிறேன். அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. நாங்கள் இந்து சமய பிரகாஷ் தெளிவாக நான் சொல்கிறது. இப்போ இதில் என்னென்னா நிறைய தெளிவின்மை இருக்குது. நான் சொல்கிறேன் என்னண்டா, இந்து சமயத்தின் வர்ணாசிரம கோட்பாடுகள் மாற்றப்பட வேண்டும், மனு தர்மம் மாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு சமயத்துக்குள்ளேயும் இவ்வாறு சாதிய பிரிவினை நியாயப்படுத்தப்படவில்லை, மற்ற எந்த சமயத்துக்குள்ளேயும் இல்லை. இந்து சமயத்துக்குள்ள தான் இது நியாயப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது சூத்திரர்கள், வைசிகர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள் என்று வர்ண ரீதியாக சாதிய ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் எங்களை அவர்ணர்கள் என்று சொல்லி தீண்டத்தகாதவர்களாக ஆக்கியிருக்கு. தீண்டத்தகாதவர்கள் இன்று பாருங்கள், கண்ணப்ப நாயனார் யார்? ஒரு வேடுவர். இதெல்லாம் விதிவிலக்கு கதைகள். கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் யார்? காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர்கள். சரி. வேடுடைய வளர்ச்சியால் பணிந்து ஏற்ற அருள் செய்த பாடல் இருக்கிறது. சரி. சிவபெருமான் யார்? சுடலையிலே ஒரு பிணங்காக்குன்ற சுடலை சாம்பல் எடுத்து பூசி அங்கே இருக்கின்ற ஒரு இறைவன் என்றதுக்காக அந்த பாடல் கூறுகிறது. சரி. இந்த பாடல் எல்லாம் கூர்னதால நாளைக்கு நீங்க என்ன விடுவீங்களா கருவறைக்குள்ள பூஜை செய்யறதுக்கு? அப்படியாக இருந்தால் தாழ்த்தப்பட்டது என்று கூறுகின்ற அந்த இனம் தான் உயர்ந்த இனம் என்று கூறுகின்றேன். அதான் நாங்க உயர்வு கேட்கல. இதுதான் அந்த வெள்ளாளிய சிந்தனை. நாங்கள் தாழ்த்தி கூற நான் தாழ்த்தப்பட்டவனும் இல்லை. அதான் நான் முதலே சொல்றேன். நான் தாழ்த்தப்பட்டவன் என்றதை மறுக்கிறேன், உயர்த்தப்பட்டவன் என்றதை மறுக்கிறேன். நான் மனிதன். நான் உங்களுக்கு சக மனிதனாக நான் உங்களை என்னைய போல மதிப்பேன். அதே மாதிரி நீங்களும் என்னைய உங்களை போல மதிக்கவன். அவ்வளவுதான் என்னுடைய கோட்பாடு. இப்போ சொல்லுகின்ற கண்ணனோ சீதையோ கோகுலனோ முருகப்பெருமானோ பிள்ளையாரோ இவர்களுக்கெல்லாம் ஒரு சாதியவாதி அடிப்படையாக வைத்தே அந்த இறைவன் இருக்கின்றார். இந்த வைரவர் என்றால் யாருன்னா, இப்போ நானே இந்த நீங்கள் எடுத்துக்கொண்டால் வடமராட்சி தென்மராட்சி என்று இங்கே எடுத்துக்கொண்டாலும் கூட அருண்சித்தான் கூறுகின்ற போது ஆயிரக்கணக்கான கோயில்கள் ஜாதியவாதி அப்படியாக நீங்கள் ஒன்றும் கட்டுகின்ற பொழுது இவர் இந்த கோயிலுக்கு எப்படி வருவார்? ஒரு உதாரணமாக அருண், இப்போ எப்படி இந்த கோயிலுக்கு வருவது? இப்போ நீங்கள் சாதியவாதி அடிப்படையாக ஒரு கோயிலை வைத்துக்கொண்டு என்னை வாவா என்று அழைக்கிறீர்கள், எப்படி வருவது? போக முடியுமா? இந்த திருமணத்தில் சாதி வாக்குன்றார்களே, அதைத்தான் நானும் சொல்றேன். அதுதான் பிள்ளைன்றேனே. அதைத்தான் நான் இப்போ இது வந்து இந்த அதை எப்படி அருண் திருத்துவது? ஒரே இதுதான். நான் இப்போ திருத்துறது ஒரே இதுதான். நான் திருப்பி சொல்றேன். இந்து குருமார்கள், சரி, இந்து சமயத்துக்கு அத்தாரிட்டி என்று சொல்றாங்க. பேர் நான் நல்லூரை சொன்னேன். அந்த நல்லூர் வந்து ஹெட் குவார்ட்டர். இல்ல அந்த யாரும் வருவதில்லை, போராட்டத்துக்கு கூட அந்த நல்லூர் வருவதில்லை. இங்கு உருத்ராட்ச மாலையை அணிந்து வருகின்ற பலர் தான் இங்கு வருகின்றார்கள். ஆதீனங்களை வைத்துக்கொள்ள வருகிறார்கள். அவர்களை நீங்கள் எங்க போராட்டத்தில் கண்டுக்கிறீங்களா? இல்ல அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப அந்தணர்கள் என்றது யார்? இப்ப சரியே அந்தணர்கள் எவ்வாறு உருவாகிறார்கள்? சரியே கிரியை யோகம் ஞானம் என்று இருக்கின்றது. அதிலே சரியே கிரியை யோகம் ஞானத்தை யார் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகள் இருக்கின்றது. அதைத்தான் தவறு அது இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை போதிக்கப்பட்டது. அந்த போதனை இப்ப இந்தியாவில் எவ்வளவு மாறிட்டு தெரியுமா? அந்தணர்களாக மாற்ற முடியுமா? அகோரிகளாக அந்தணர்கள் கதை வரும். இப்ப இந்தியாவில் சட்டமே கொண்டாச்சு, படிச்சு யாரும் அந்தணர்களாக மாறலாம். பிறப்பால் ஒருத்தர் அந்தணர்கள் என்று சொல்ல முடியாது என்று சட்டமே கொண்டுட்டாங்க. சரி, அப்ப இவ்வாறான மறுசீரமைப்புகள் இங்கு இந்து சமயத்துக்களை செய்யாது விட்டால் நட்டம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் நட்டம். நான் சொல்றேன் சமஸ்கிருதம் அடுத்தது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் உங்களுக்கு புரியுமா? இல்ல சமஸ்கிருதம் புரியாது. அப்ப உங்களோட மொழி பஞ்சகாண்டாய நமோ நமக என்றால் அது சமஸ்கிருதம். சரி, திரிசூலாய நமோ நமக அது சமஸ்கிருதம். நான் என்ன கூறுறேன், சமஸ்கிருதத்தை தமிழ் மொழி கூறலாம், அது ஒரு மொழி. இல்ல இப்ப சமஸ்கிருதத்துல எல்லாருக்கும் தமிழர்களுக்கு தெரியுமா? சமஸ்கிருதம் தெரியாது. அப்ப அங்க உங்களோட மொழி உரிமை மீறப்பட இல்லையா?